தர்மத்தையும் ஆலயத்தையும் காப்பாத்த ரட்சகனா உதிச்ச ஒரு மாவீரனோட கதை இப்படித்தான் முடிஞ்சது. அவனோட ஒரே மகனான உன்னை ஒரு ரட்சகனா இருந்த கடமையை நிறைவேற்ற அந்த ஜெகன்மாதா தான் இங்க வரவழைச்சிருக்கா. உண்மைதான் சக்தி. பாசத்தையோ அன்பையோ ஊட்டி வளர்த்த தாய் தந்தையே தவிர நாங்க உன்னை பெத்த தாய் தந்தை இல்ல. ஆமா சக்தி, சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்பாலோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. இவன் தான் பைரவன். உன்னை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான். இப்ப உனக்கு புரிஞ்சுதா? நீயும் ஒரு அபூர்வ பிறவிதான். ஒரு மாபெரும் காரியத்தை சாதிக்க வைக்கத்தான் அந்த தெய்வம் உன்னை இந்த தம்பதிகள் கையில கிடைக்க வச்சது. தைரியமே விழிவீச்சா, சாகசமே உயிர் மூச்சா தேசத்தை காப்பாத்துற வேலையில உன்னை சேரவும் வச்சது. இப்ப நான் என்ன செய்யணும்? மகா சுக்கர கரணம் வரப்போகுது. அந்த ஈஜிப்ட்காரங்க மறுபடியும் ஆலயத்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவாலாமுக்கி உன்னாலதான் கிடைச்சது. இனி அந்த ருத்ர சுலபம் உன்னாலதான் வந்து சேரணும். இப்ப அது எங்க இருக்கு? உங்க அப்பாவை முதுகுல குத்திட்டு தப்பிச்சு போன துபாயில ஜாக்கிங்கிற பேர்ல செட்டில் ஆன திவான்ட்ட இருக்கு. அவன் யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூலத்தை வச்சிருக்கான். राखा बेटा, राखा இனி எந்த ஜுவாலாமுகியும் இவன் சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. ஹாய் சக்தி. ஜாக்கி ருத்ர சுலத்தை எங்க வச்சிருக்கான்? அதை அடிக்கடி இடம் மாத்துறான். ஆனா இப்போ பீச் பில்டிங்ல ஹை செக்யூரிட்டில வச்சிருக்கான். அதை டச் பண்றது இம்பாசிபிள். ஆனா ஒரு வழி இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதார் எப்பவும் அந்த பில்டிங்லயே தான் இருப்பான். அவதார் முன்னாடி வாடா. பாரு, நல்லா பாரு. உன்னோட யமன்னா யாரை எதிர்த்து நிக்க முடியாம முதுகுல குத்துனியோ, யார் சக்தியை பார்த்து மரணமே பயப்படுதோ அவர்தான் ருத்ரா. அந்த ருத்ரா மகன்னா சரித்திரம் முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரோட ரத்தம் இன்னும் என் உடம்புல மிச்சம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தோட சாட்சியா சொல்ற, உயிரோட விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா தானே? மகா சுக்கிர கிரகணம் விட்டுடுச்சு. சூர்யாஸ்தமனத்துக்குள்ள ஆலயத்துக்கு போய் நாம பூஜை பண்ணி ஆகணும். சக்தி, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. பத்ரி,
ஓம் நம சிவாய. சக்தி எங்க அங்கிள்? யாரோ தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்பட்டு அவன் வேற வழியில வரான். உங்களை பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சக்தி வந்துருவான் சுவாமி. நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க நாம போலாம். ஓம் ருத்ரகண்டினி வேதியை நமः. சாது, நடக்க போறது பூஜை இல்லடா, அழிவு. அந்த அழிவை பார்க்கத்தான் என் புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க. எந்த ரட்சகன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். எந்த ரட்சகனும் வரமாட்டான். டேய் மந்திரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை லட்சம் கோடிக்கு ஃபக்துன் வாங்கிட்டாங்கடா. shut up you damn rascal. சின்ன வயசுல இருந்து ஏன் உப்பு தின்னு வளர்ந்தவன்டா நீ. எனக்கா துரோகம் பண்ற? ராகா, என் புருஷன் லட்சியம் சக்தி திரிசூலம். ராகா, அதோ அதெல்லாம் சக்தி பீட தூண்கள். ஒவ்வொரு தூணையும் உடைச்சேரி தூள் தூளாக்கி தரமட்டமாக்கு. இந்த தேசம் அடியோட அழிஞ்சு போகணும். அதுக்காக தாண்டா உங்க அப்பாவோட கண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஜாவ், போ, ஒழிக்கத்துக்கோ, மண்ணோட மண்ணாக்கு. அம்மா ஜெகன் மாதா, பரம பவித்திரமான அந்த மகாசக்தி பீடத்துல இந்த துஷ்ட சக்திகளோட ஆட்டத்தை அடக்கிற சக்தி எங்க? இந்த வெறி பிடிச்ச பிசாசுகளோட பிடியில இருந்து காப்பாத்துறது யாரு? உன்னோட இந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாரு? இத காப்பாத்துற ரட்சகன் எங்க இருக்கா? ஏய் ராட்சசி, இந்த ஆலயத்தை காப்பாத்துறதுக்கு, உங்களை அடியோடு அழிக்கிறதுக்கு அகிலாண்ட நாயகி ஜெகன்மாதா அனுப்புன மகாசக்தி அதோ பார், பாரத சக்தி சொரூபத்தை. எந்த சக்தியாலையும் என் சக்தியை எதுவும் செய்ய முடியாது. ராகா, அவனை அடிச்சு கொல்லடா. என் புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க. தீயவர்களை அழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் ஜெகன்மாதாவின் லீலை.